மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியிலே 5 கிரகம் இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்ல, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். யாரெல்லாம் அரசாங்கத்தினுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் பிளான் அப்போ பண்ணுவீங்க. அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. இந்த வாரம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ரொம்ப ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருந்தால் இந்த வாரம் சேலாகும், அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே உண்டு. அதுலேயும் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கணுங்கிறவங்க அதை நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையும் ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸுமே ஓரளவுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இந்த வாரம் இருக்கும். பட் எல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக உங்களுக்கு இருக்கும். அது விஷயத்தில் இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.